ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான ஒரு பருப்பு ரசம். மிளகு கிடையாது, தக்காளி கிடையாது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 1/2 கப் துவரம்பருப்பை நல்லா கழுவி அதுக்குள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கணும். அதுக்கு முன்னால் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள் அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, கூடவே ஒரு பெரிய வெங்காயம், சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 3-4 நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 2 சவுண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இறக்கிட்டால் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கு நடுவில் நம்ம பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, மிளகு கிடையாது, இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக வேண்டாம், சும்மா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிக்கணும். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னது, அதாவது ஒரு பாதி கூட எடுத்துக்கலாம். பெருசாக இருந்ததுன்னா பாதி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய், அதாவது மிளகா வத்தலை கிள்ளி அதையும் சேர்த்துடலாம். நல்லா இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் வதக்கலாம். அதுக்கு நடுவில் வாசத்துக்கு நல்லா கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். அதை நல்லா கழுவி போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, பூண்டு, சீரகம், அதுக்கப்புறம் என்ன போட்டோம், கருவேப்பிலை, இந்த 3த்தையும் சும்மா அப்படி தட்டி வச்சுருக்கோம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாது. சும்மா பூண்டு நசுங்கிற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை இதில் சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கலாம். இப்படி சேர்த்து வதக்கும்போது நல்ல வாசனை இருக்கும். வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மிளகு கிடையாது, தக்காளி கிடையாது. இதை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வாசனை நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் அதுக்குள்ளே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இந்த தாளிசத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு இதை எடுத்து நம்ம பருப்பு நல்லா வெந்திருக்கும், அதை நல்லா மசிச்சு விட்டுறணும். நல்லா ஏற்கனவே நல்லா தான் வெந்திருக்கு. இது சும்மா இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் அதை நல்லா மசிச்சு விட்டு இதை இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருக்கலாம். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த நுர கூடி வரும்ல, அப்போது இறக்கிடலாம். ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. எப்படி நம்ம ரசம் வைப்போம் அதே மாதிரி தான். இது அப்படி நுரையெல்லாம் சேர்ந்து வரும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த பருப்பு ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெல்லை மாவட்டத்து ஸ்பெஷல்னு சொல்லலாம். எங்கள் அம்மாவோட கை மணத்தில் அப்படி கம 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 கமன்னு இருக்கும். எக்ஸ்ட்ராவே நிறையா சாதம் உள்ளே போகும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு உணர்வீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.